வாப்பா சென்றாசு, நான் இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன். சமையல் கட்டில சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடுப்பா. சரிம்மா. சின்ன பிள்ளை எங்கம்மா போயிட்டா? வெளியே அவ செப்பல காணா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிருக்காப்பா, ஊருக்கு போயிட்டு வந்தால. சரி அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. உங்களை தனியா விட்டுட்டு உங்களுக்கு வேலை வச்சுட்டு போயிட்டாலே. இது என்னப்பா வேலை இருக்கு? சமையல் எல்லாம் முடிச்சுட்டு தான் போனா. மட்டும் தான் இருந்துச்சு, நான் விளக்கிட்டேன். என்ன வேலை இருக்கு? ஒண்ணும் இல்ல, ஒரு வேலையும் பார்க்காதீங்க, நான் வந்து விளக்கிக்கிறேன்னு தான் சொன்னேன். எனக்கு தான் மனசு கேட்கல, அதான் எல்லா பாத்திரத்தையும் போட்டு நானே விளக்கிட்டேன். சரிம்மா. விட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போவா, வேற எங்கேயும் போறதில்ல. இல்லையே குந்தி கிடந்தாலும் மனசு ஒரு மாதிரியா இருக்குல்ல. 4 ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நல்லா பேசிட்டு வந்துட்டானா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்லப்பா. சரிம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரிப்பா, முகம் கை கால கழுவிட்டு போய் சாப்பிடு போ. சரிம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் முன்னாடியே சாப்பிட்டேன்ப்பா, போய் சாப்பிடு போ. சரிம்மா. இல்ல சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், அவனும் வந்துட்டான். எடுத்து போட்டு அவனே சாப்பிட்டுருவான். சாரி தா, ஃப்ரெண்ட்ஸ் பாத்துறது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, மன்னிச்சிடுங்க தா. இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேக்குற? என்ன தப்பு பண்ணிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு? அதுக்கு இல்ல தா, மாமா வேற வீட்டுக்கு வந்துட்டாரு போல இருக்கே. அவன் இப்பதாமா வந்தான், உள்ளாரா சாப்பிட போயிருக்கான். அச்சோ, மாமா திட்டினாரா தா? ராசு ஒன்னும் சொல்லல, நான் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன், அவனுக்கு பரிமாறிடு. சரிங்க தா. நாள் கழிச்சு பாக்கனால ஏதாச்சும் நல்ல விஷயம் நிறைய பேசிட்டோம், அதான் லேட் ஆயிருச்சு. விடுமா, நான் தான் சரின்னு சொல்லிட்டேல. ஆமா நீ வேற போய் அவனை பாரு போ. சரிங்க தா. அப்படியே நீங்களும் படுத்து ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. விளையாட்டு பிள்ளை, மனசுல ஒண்ணு இருக்காது, தனமா இருக்கு. உள்ள கொண்டைய மருமவளுக்கு அந்த ஆண்டவன் சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டேங்கிறானே. நம்மளும் அவளை எதுவும் சொல்லக்கூடாது, அப்படியே பாத்துக்கணும் என்ற மருமவள. நல்லதே நடக்கட்டும், சீக்கிரம் இந்த வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கட்டும். கடவுள் மனசு வச்சா எல்லாம் நல்லதாவே நடக்கும். கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு போனவ இன்னும் ஆளை காண பாரு. என்னதான் பண்ணிட்டு இருக்கா? பேரனை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. வந்ததுக்கு அப்புறம் என் பேர பிள்ளைய வந்துருச்சு. அஜய் குட்டி, என்னப்பா எப்படி இருக்க? ஏன்பா அழுவுற? என்னாச்சு உனக்கு? உங்க அம்மா எதுவும் வரவழியில உனக்கு திட்டினாளா? ஏன்பா? ஆமா பையே. அடியே ஏண்டி, சின்ன பிள்ளை தானே அவன், அவனை பார்த்து கூட்டிட்டு வர மாட்டியாக்கும்? அடிச்சு திட்டி தான் கூட்டிட்டு வருவியோ? என் பிள்ளை எப்படியோ கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீ என் பேர பிள்ளை, அதுக்கப்புறம் தான் உன் மவன். என் மவன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேர பிள்ளை. பேராண்டி அஜய், பேராண்டி எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் மாச்சி. கிட்ட பேச மாட்டானா? ஆனா அவங்க அப்பா இறந்தோட நல்லா இருக்கேன் பையன் பேசிட்டு இருக்கான். அது வராதமா இவனை திட்டிட்டே இருக்கீங்க. என்ன திட்டுறேன்? உன் பிள்ளை தான் வந்ததுல இருந்து அழுதுட்டு இருக்கு. அதனால சொல்லிருப்ப, அது எதுவும் சொல்லல. அதான் அப்பவே சொன்னேன், நம்ம வீடு தான் நடந்துறேன்ட்டு. எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நீ அழுதுட்டே இருக்கவும் உங்க அப்பா எனக்கு இறக்க முறக்கா கேள்வி கேக்குறாங்க. அழுகி நிப்பாட்டு. நான் அத்தை வீட்டுக்கு போறேம்மா. அத்தை வீட்டுக்கு போறியா? ஆமாமா, இங்க இருக்கு எனக்கு பிடிக்கல. பிடிக்கலனா சொல்லாத பேராண்டி, இது உன் வீடு, நீ இங்கதான் இருக்கணும். வீட்டுல இருந்தா உங்க அத்தை சரியா கவனிக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லையே, அத்தை நல்லா தான் என்னை பாத்துக்கிட்டாங்க, பிடிச்சதான் செஞ்சு கொடுத்தாங்க. ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாலே ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. என் கூட அமிர்தாவும் கூட இல்ல, அவ கூட தான் நான் தினமும் விளையாடுவேன். அப்ப நான் இருக்கேல, சரியா என் கூட விளையாடு. அத்தை வீட்டுக்கு போறேம்மா. போனில காலை உடைச்சு போடுவேம்மா. நான் வேலை பண்ணிட்டு இருக்க. ஒண்ணு உங்க அத்தை வீடு கிடையாது, நம்ம அம்மாச்சி வீடு. உங்க அத்தை வீடுங்கிற? அடியே சின்ன பிள்ளை அழுதுட்டு இருக்கு, அதகிட்ட பார்த்து பக்குவமா பேசாம இப்படிதான் கோவப்பட்டு பேசுவியாக்கா? புள்ள வளர்க்க லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது. அதான் உன் புள்ள உங்க கூட இருக்க மாதிரி அழுவுறான். இந்த புள்ளைய பெத்து வச்சிருக்க, என்னதான் புள்ளைய வளர்க்கறியோ தெரியல. உங்க அம்மா சொல்லி கொடுக்கல எப்படி வளர்க்கணும், என்ன பேசணும், என்னன்னு சொல்லி தரல உங்க அம்மா? ஐயோ அவளை வீட்டுக்கு வந்து இவ்வளவு வியாக்கணம் பேசுறீங்களே, புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியாது உனக்கு? போதும் வாயை மூடுங்க. கூட நான் பேசிட்டு இருந்தேனா? எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க நீங்க? யார் தேவையில்லாம பேசுறது? பேரண்டிய குடும்பப்படுத்தினா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனாக்கும்? இப்போதையும் பார்த்துட்டு எங்க அம்மாவே அமைதியா இருக்காங்க, உங்களுக்கு என்ன கோவம் கொந்தளிச்சு வருது? பேரன் இப்படி துன்புறுத்துறியே, இப்ப எனக்கு கோவம் வருமா வராதாக்கா? பேரனை திட்டினா எனக்கு கோவம் வரதான் செய்யும். என்ன பிள்ளை திட்டாமே வளர்ப்பாங்களாக்கும்? சும்மா கடங்க தெரியும் என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஒன்னால பாரு, கண்டவங்க நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. பார்த்து கண்டவன் சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு கண்டவன் ஆயிட்டேனா? நான் உன் மாமியாரடி. ஆண்டியம்மா, நீ அவளை கூட்டிட்டு உள்ளார போத்தா? வீணா வம்பு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வந்தவனீங்க. யார் வம்பு சண்டை போட்டுட்டு இருக்கிறது? நானா உங்க பிள்ளையாக்கா? உங்க பிள்ளைக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க மாட்டீங்க. அவளை எப்படியா பேசுவா? இருக்காண்டி இவ்வளவு தூரம் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இனி வேற ஆளா இருந்தா வீட்டை விட்டு எப்பயே வெளியே தோத்திட்டு இருப்பாங்க. வீட்டுல நான் மாமியார அவ மாமியாரம் தெரியல. என் வீட்டுக்கு வந்து என்னையே அதட்டி மிரட்டி உருட்டாலே. பெத்து வளர்த்த என் பையன் பாவம், இவ ஒரு பார்வை பார்க்கும் போதே கண்ணு சுட்டடிக்கிற மாதிரி பாக்குறா. என் பேரன் வேற நிமிட்டு மாட்டிக்கிட்டான். இல்ல என்ன கதி கலங்க போதோ தெரியல. நீ பேரண்டி மேல போய் கைய வைக்கிற, உன் கையை அடிச்சு உடச்சு போட பாத்துக்கோ. என்ன பண்றீங்களோ தெரியல, சண்டை போட்டே இருக்க. நீங்க கோபப்பட, நீங்க அமைதியா போக வேண்டியதானே? சொல்றதை கேட்காம சின்ன பிள்ளை எப்படி அடிக்கிற பாருங்க. என்ன தப்பு பண்ண எதுக்கு அடிக்கிறீங்க நீங்க? அத்தை வீட்டுல இருந்திருப்பேல, வந்து எதுக்குமா இப்படி அடிக்கிறீங்க நீங்க? வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா நீ? வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் என்னமா பேசுனேன்? வாயை மூடு. ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான், உன்னை இந்த வீட்டுல இருக்க விடாம பண்ணிடுவேன் பாத்துக்கோ. அதுக்காக தான் சொன்னேன், இங்க இருக்க விருப்பம் இல்லன்ட்டு. கேட்டீங்களா? யார பத்தி பேசுற? யார பத்தி ஜாட பேசுற? என்னதானே சொல்ற? கொஞ்சா சரி பாத்தீங்களா? பொண்ணு எவ்வளவு ஜாடமாட பேசி என்ன திட்டுறான்ட்டு எனக்கு அமைதியா போன என்ன சொல்றீங்க? என்ன அப்படி பெருசா பண்ணிட்டேன்? கோவமா பேசுற நீங்க, எதுக்கு ஜாடமாட பேசுறீங்க? மூடிட்டு போக வேண்டியதானே? வாயை மூடிட்டு போனோம். இந்த வீட்டுல நான் மாமியாரா இல்ல மாமியாரா? உள்ள வரண்டி, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. அந்த முன்னாடியே பேரண்டி என்னமா குடும்பப்படுத்துறீங்க? இல்லாதப்ப என்னெல்லாம் செய்வ நீங்க? நானே ஒரு புள்ளைய கொடுத்துருக்கான் பாரு, அவரை சொல்லணும். இதுல என்ன யாரும் வாய்க்கு வந்தபடி பேசுறது? என்னமா ஆச்சு? ஏன் சண்டை? ஜெய், ஏன்பா அழுவுற?
அம்மா அடிக்கிறாங்கப்பா. நீ அடிக்கிறாளா? ஏய், எதுக்கடி புள்ளைய போட்டு அடிக்கிற? மேனிக்கு உங்க அம்மா என்னை பத்தி பேச எனக்கு கோவம் வருமா வராதா? எங்க தான் போய் கோவத்தை காமிக்கிறது? பிள்ளைங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் அத்தை வீட்டுக்கு போறேன்னு அழுகுறேன். பையன் அழுதா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு உங்க அம்மா என்கிட்ட வம்பு சண்டைக்கு வராங்க. பேரனை குடும்பப்படுத்துறா, ஏன் இப்படி பேசுறேன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தா அதுக்காக தான் உங்க பையனை போட்டு அடிச்சேன். தியாரா புள்ளைய போட்டு குடும்பப்படுத்துற? இதெல்லாம் கேட்க மாட்டே நீ. நான் கேட்டுக்கிறேம்மா, நீ ஏமா சண்டை போடுற? யாரா சண்டை போட்டது? மாமியாட்ட கேளு, யாருன்னு சொல்லுவாங்க. உன் மாமியார் கூட சொல்லாது, எல்லாம் அவங்க பொண்ணுக்கு தான் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை. பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டே இருக்காங்க. அது ஒரு ஆளத்தை விட்டு கொடுத்து போகணுமா இல்லையா? பொண்ணுதான் வாய் இறங்காது, பொறுமையா போக மாட்டா. அம்மாவது வாயை முடிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே? விட்டுட்டு இடத்தாலமா பேசினா அவனும் புள்ள மேல கோவத்தை காமிச்சிட்டா. இதான் நடந்தது மாப்பிள்ள, வேற எதுவும் இல்ல. அப்பா நல்லா இருக்கடா கதை. அதான் இருந்தாலும் தாமக மேலதான் பாசம் சொல்லுவாங்கல்ல, இது மாதிரிதான் இருக்கும் மாமியார் சொன்ன கதை. நான் என் புள்ள என்ன வேணா திட்டுவேன், பேசுவேன். சரிங்களா? உங்க அம்மா எதுவுமே கேட்க கூடாது. இதையா போ சொல்லுங்க. அப்படின்னா இந்த வீட்டுல இருக்க சொல்லுங்க, இந்த வீட்டை விட்டு எங்கேயே போ சொல்லுங்க. அப்படிதான் நான் சொல்றது. டேய் உள்ளார போடா. நான் போக மாட்டேன். போக போறியா இல்லையா? இப்ப எங்கிட்ட அடி வாங்கணுமா? வாமா உள்ளார போலாம். இல்ல ஓ மேல பழி சுமத்தினாலும் சுமத்துவாங்க. சரிம்மா. ஒன்றரை முன்னாடி என்ன வேலை பேசுறான்ட்டு இருக்கும்போது என்ன வேலை சொல்றா பாத்தியாரா? பாத்தியம்மா. இப்ப கூட பாரு, நம்ம 2 பேரும் பேசுறத ஒட்டு கேக்குறான் பொண்டாட்டி. இப்ப புத்திலாம் எனக்கு கிடையாது. இந்த பேக்கை எடுத்துட்டு போக தான் வந்தேன். இதுல என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சு பாத்துருவீங்க. புருஷங்கிட்ட என்னைய பத்தி என்ன வேணா குறை பேசிட்டு போட்டு இந்த மாமியார் கிளவி. ஆனா அவர் என்னைய தான் நம்புவாரு. நான் வருஷம் எப்ப அந்த ராட்சசி கூட நீயும் வளர்ந்துருக்க. என்ன பேச்சு பேசுறா? எப்பா விடுமா, அவளை பத்தி தெரியாதாக்கும். ஒண்ணுனா 4 சொல்லிட்டு போயிருவாளே. உன்னை கேக்குறேன், நீ ஏமா விஷயத்தை அலையிற? பெத்து வளர்த்த புள்ளைய அடிக்கிறா, கொஞ்சம் என்ன வேணா பண்றா, எதுவும் கேட்காதமா? கேட்காதனா? என் கண்ணு மேல என் பேரண்டி உள்ளார அழுதுகிட்டே வாரான். எனக்கு மனசு எப்படி இருக்கும்? ஒரு பேரப்பிள்ளை வச்சிருக்கேன், அப்படி நல்லபடியா பாத்துக்கணும் எனக்கு ஆசை இருக்காதாக்கும். அதுல இருந்து பாக்குற என்ன காரணம் காட்டி ஒன்றரை பொண்டாட்டி அவளை அடிக்கிறது திட்டுறதும் என்னமா பண்ணிட்டு இருக்கா? உன் மாமியார் அவளுக்கு சாவி கொடுத்து பேச வைக்குது. நான் சொல்றது, நீ நான் இருந்த வரைக்கும் ஏதாவது வம்பு சண்டை வந்திருக்கு. ஒன்றரை பொண்டாட்டி உன் மாமியார் வந்ததுக்கு அப்புறம் வீடே ரணகலம் ஆயிருச்சு. ரோட்ல போறவங்க நம்ம வீட்டை தான் பாத்துட்டு போறாங்க. இன்னும் சொல்றாப்புல இல்லடா. பார்த்தாலும் பாவமா இருக்குமா? இப்ப அந்த கிளி கிளிக்கிறா, திட்டுறாளேன்ட்டு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. பாக்கும்போது அவளையும் எய்த்து பேச முடியல. எல்லாம் சொத்துக்காக எல்லாம் அமைதியா போக வேண்டியதா இருக்கு. சொத்து நீயே சொல்லிட்டுடா. உன் மாமியார் இங்க வந்துருச்சு. மாமனாரும் மச்சனும் என்ன ஏதுன்னு கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. மாமியார் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சு வந்து எட்டி பார்த்தாங்களாக்கும் பேசினாங்களாக்கும் ஒண்ணும் கிடையாது. வீசிட்டு வந்துருச்சு மாமியாரு. நம்ம தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன சொல்றது, எல்லாம் நம்ம தலை எழுத்து. ஒன்னு சொல்றேன் கேளுமா. பாண்டியம்மா உங்ககிட்ட என்ன சண்டை போட்டா நீ வாயே திறக்காத. என்ன வெல்லாம் பிளான் பண்ணி இந்த வீட்டு ஒண்ணு துரத்தான் பாப்பா. சண்டை போட ஆரம்பிச்சா நீ வாயை திறக்காத. நீ பாட்டுக்கு ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கோ. என்னமா? அப்படிதான் சொல்ற, ஆனா எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஆத்தா வீட்டுல இருந்த இருப்பு இங்க வந்து வாவர ஆட்டம் போடுறா. நமக்கு தான் கனடா வந்த மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி வெம்பி கிடக்குது. அதான் நீ கண்டுக்காத சரியா? என்னைக்கு உன் பக்கம் தான், அதை புரிஞ்சுக்கோ. என்றபுல நீ ஏன் பக்கமா இருக்க? இந்த ஒரு வார்த்தை போதும்டா. என்ன இருக்கு எனக்கு? என்ன எப்படி இருக்க சொல்றீ அதே மாதிரி நானும் இருக்கேன். என்னால யாருக்கு எந்த வம்பு சண்டையும் வேணாம். இந்த வார்த்தையை மனசுல நினைச்சு நீ அப்படியே இருமா சரியா? யாருக்கு எந்த தொந்தரவும் வராது. புரியுதாமா? சரிப்பா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அவ ஆட்டம். அப்ப ஆட்டம் அடங்கினதுக்கு அப்புறம் குளம்பாரு தெருவுல தான் வந்து நிப்பா. அந்த கண்கொள்ள காட்சியை பாக்குறதுக்கு ஆவலாதான் இருக்கும். அது வரைக்கும் பொறுமையாவே இருப்போம். என்னம்மா? சரிப்பா. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? மழை பெய்யற மாதிரி இருக்கு. கீதா கிட்ட பேசணும்னு தோணுது. பேசலாமா வேண்டாமா? வீட்டுல ஃப்ரீயா தானே இருப்பா. என்னடா தனியா நின்னு பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது? கிட்ட இப்ப போன் பண்ணலாமான்னு தோணுச்சு. அதை பத்தா இப்ப யோசிச்சுட்டு இருந்தேன். 2 பேருமே உங்க லவ் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்க லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா. அப்புறம் என்ன போன் பண்ணி பேசு. அம்மானா அம்மா தான். அப்புறம் இவ்வளவு நாளா எவ்வளவு ஒம்முன்னு இருந்த கீதா பேச மாட்டேங்கிறா, கூட பேச மாட்டேங்கிறான்ட்டு. இப்ப பாத்தியா, இப்ப என் பிள்ளை நல்லா கலகலன்னு இருக்கு. இதை பார்த்தாலே எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. எதுவா இருந்தா என்ன, என் பிள்ளை சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ்மா. என்கிட்ட லவ் சொல்லும் போது சந்தோஷத்துல நானும் சரின்ட்டேனா என்ன நினைப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா சொன்ன உடனே நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்களே. நான் சொல்லிட்டேலப்பா, என் பிள்ளை சந்தோஷம் தான் எனக்குன்ட்டு. பிறகு என்ன இருக்கு? பொம்மை இப்படியே இருங்கம்மா, மாறிடாதீங்க. என்ன அது இப்படி சொல்ற? நான் ஏன் மாற போனேன்? என்ன சொல் மாற மாட்டேன். இந்த மாலா புரியுதா? காஃபியை குடி. காஃபி வேணுமான்னு கேட்டில, அம்மா ஆத்தி தந்திருக்கேன் குடி. வேணாமா, கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே. ஆதி நீ தானேப்பா கேட்ட அம்மா காஃபி வேணும்ட்டு. இப்ப வேணாங்கிற? இல்லம்மா, கீதா கிட்ட பேசிட்டு வந்துறேனே. ஓஹோ சரி சரிப்பா. என்கிட்ட நாசுக்கா சொல்றேன், நான் என் காதை கூட பேச போறேன், இங்க இருக்காதமா போயிருமான்ட்டு. என்ன அப்படிதானே? சீச்சி அப்படிலாம் இல்லம்மா. என்னம்மா இப்படி நினைக்கிறீங்க? காஃபி வேணா, அவள்கிட்ட பேசிட்டு வந்து காஃபி குடிக்கிறேன்னு சொன்னேன். சரிப்பா, நீ பேசிட்டு பொறுமையா வந்து காப்பி குடி. காஃபில உள்ளார வைக்கிறேன், சூடு ஆறி போச்சுன்னா அப்படி சூடு பண்ணி தரேன். என்னப்பா? சரிம்மா. நீ உன் கீதா கூட பேசிட்டு அம்மாக்கு உள்ள வேற இருக்கு, நான் போய் பாத்துட்டு வரேன். எங்கம்மா போறீங்க? இங்க இருங்க. என்னப்பா நீ வேற? நீ என்ற மருமகளும் போல நிறைய பேசுவீங்க. நான் ஏன் நந்தி மாதிரி இங்க இருந்துட்டு பொறுமையா பேசிட்டு வா. என்ன? சரிம்மா. அம்மா என்ன பாதி? ஒண்ணு இல்லம்மா, லவ் யூமா. அட என்னப்பா லவ் யூன்ட்டு காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு இல்லம்மா, என் சந்தோஷத்துக்காக நீங்களும் என் காதலுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்களே, அதுக்காக தான்மா. அட இதெல்லாம் என்னப்பா? அதான் அப்பா சொன்ன மாதிரி தான் இப்பயும் என் புள்ள சந்தோஷம் தான் முக்கியம். சரியா? வேற எதுவும் இல்ல, அம்மா போறேன் உள்ளார. சரிம்மா. ஆனா ஒண்ணு சொல்லுங்கம்மா. கீதாக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அம்மா முழுசா மறந்துட மாட்டியே? என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்களாவது மறக்கிறதாவது? இன்னைக்கு நான் அப்படி பண்ணவே மாட்டேன். எங்க அம்மா எனக்காக என்ன வேலை பண்ணிருக்காங்க. வாழ்க்கையில நீங்க தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் கீதா. அட என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்க? உண்மையதாம்மா சொல்றேன். இப்பவும் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன். சரிப்பா, இப்படியே ஒரு சந்தோஷம். சரிம்மா, நீங்க உள்ளார போங்க, நான் பேசிட்டு வந்துறேன். சரிப்பா. சொன்னபடி கீதாட்ட போன் பண்ணி பேசிடுவோமா? சரி, போன் பண்ணிட்டா போச்சு.
அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சியை பாரு அப்படி அழுதுட்டு சோகமா வச்சுக்கிட்டு காலேஜுக்கு வந்தோடனே ட்ரெஸ் மாத்திட்டு வேற ட்ரெஸ் போடுவேன். இப்ப நான் அப்படியே உட்காந்துருக்க. பேசாதீங்கன்னா அவளாச்சு நானும் வந்து பேச வந்தா நம்ம திட்டிட்டோம், நம்மளால விட்டு கொடுத்து போலான்னு சொன்னா விட்டு கொடுத்து போலானா என் காதலுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்ச உன் காதலுக்கு அக்செப்ட் பண்றது. வேற வேலை இல்ல எனக்கு. என்னடி போன் அடிக்குது? யாரது? தெரியலன்னா எடுத்து பார்க்க வேண்டியதானே. நீ காதலிக்கிறவன் உனக்கு போன் பண்றானாக்கும். கண்டபடி பேசி இப்படி கொள்றீங்க. எனக்கு போன் பண்றானா சொன்னேன் உங்கள்ட்ட. போன் வருது, நீ எடுத்து பேசல. இருக்காதீங்க, போங்க முத உள்ளார. நான் இங்க தான் இருப்பேன். அப்ப வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். இங்க இல்ல, நான் ஹாலுக்கு போயிடுறேன். போவியாக்கும். நல்லா குதிச்சு ஓடி போயிட்டீனா ஏமா இப்ப நான் பேசுறீங்க? அப்பலாம் நான் பண்ண மாட்டேமா. பண்ண மாட்டேன்னு சொல்றதா பண்ணுவாங்க. தோள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். முன்னாடி போன் எடுத்து பேச வேண்டியதானே. பேச மாட்டேங்கிற. போன் எடுத்து பேசணுமா? அவ்வளவுதானே. பேசுறேன். யாரு? நான் சொன்ன மாதிரி அவன் தானே போன் பண்ணிருக்கான். எதுக்கடி வீணா அழுதுட்டு இருக்க? யார்? அவன் தானே போன் பண்ணிருக்கான். அவன் தான் போன் பண்ணிருக்கான். இப்போ என்ன உங்களுக்கு? போன் எடுத்து பேசட்டுமா? சந்தோஷம் தானே உங்களுக்கு? போன் எடுத்து பேசுனே நல்லா உடைச்சு கையில கொடுத்துறியாமா? அப்புறம் எப்படி நடந்துக்கிறீங்க? அப்பா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய பூஜை இருக்குல்ல. ஆமா, அப்பா கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி நடிக்க வைங்க, திட்ட வைங்க. இந்த உலகத்துல யாருமே லவ் பண்ண மாட்டாங்களா? என் வயசுல இருக்கும்போது யாருமே லவ் பண்ணலையா? என் பிள்ளை அடிச்சுட்டேனே, இனிமேல் அடிக்க கூடாதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. நீ என்னத்த கேட்டு போட்டேன்? அப்படி டீனேஜ் வயசுல யாருக்கு காதல் வரும் தானே. அப்படி காதல் எதுவும் உனக்கு வரலன்னா ஓ உடம்புல தான் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நல்லா அடிங்க. அடிக்கதான் என்ன பெத்து வச்சிருக்கீங்க. நீ என்ன பேச்சு பேசுற? கீதாக்கு போன் பண்ணா அவ போனை எடுக்கலையே. போன் பண்ணவனே டக்குன்னு எடுத்துருவா. என்ன இருக்கும்? வீட்டுல வேலையா இருப்பாளோ, அதான் போன் எடுக்கலையோ. சரி, ஓகே, இனிமே நம்ம போன் பண்ண வேணாம். அவளே பார்த்து கூப்பிடுவா. நம்ம உள்ளார போய் காஃபியை குடிப்போம். நான் போன் பண்ணிக்கிறத பார்த்து அவங்க வீட்டுல இருந்து திட்ட போறாங்க. நம்மளால அவளுக்கு எந்த சண்டையும் வேணாம். பார்த்துட்டு அவளே போன் பண்ணுவா. இல்லைன்னா காலேஜ்ல பேசிக்கலாம். அம்மா காஃபி. காஃபி ஆறி போயிடுச்சு, வாப்பா சுட வச்சு தரேன். சரிம்மா. ஜியா, எதுக்கு நம்ம பொண்ணுகிட்ட கோமா பேசிட்டு இருக்க? நீ வந்துட்டீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், எங்க ஆள காணன்ட்டு. என்னாச்சு உனக்கு? அம்மாடி கீதா. அப்பா பார்த்து அப்படியே நீலக்கணி வடிக்காத. ஏய், எதுக்கு புள்ளைய திட்டிட்டு இருக்க? என்ன பண்ணாவ? என்ன பண்ணலன்னு கேளுங்க. நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. என்னம்மா சொல்ற? நல்லா கேட்டீங்களாக்கும். உங்க பிள்ளை காலேஜ்ல கூட படிக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காளாம். எனக்கு கட்டினா அவ்வளவுதான் கட்டுவாளாம். என்னன்னு கேளுங்க நீங்களே. ஒண்ணு பேசுறதை கேட்டு எனக்கே ரொம்ப கோவம் வந்துருச்சு. 2 அடி அடிச்சு திட்டினேன். வேலை செஞ்சுட்டு இருக்கா பாத்தீங்களா? காதலிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. பெரிய குத்தம் பண்ண மாதிரி அம்மா திட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க. என்னங்க அப்படியே நிக்கிறீங்க? கேளுங்க அவகிட்ட. திட்டுங்களே, அடி போடுங்க. வேலை பண்ணிட்டு வந்திருக்கா பாத்தீங்களா? நம்பி காசு கொட்டி படிக்க வச்சா பொண்ணு லவ் பண்ணிட்டாளா? இன்னைக்கு தான் விஷயம் தெரிஞ்சிச்சு. அதனால நான் அவள்கிட்ட கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன். இல்ல உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. என்னம்மா என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க நீ? அப்பா என்னங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னால வீட்டுல இப்படி சண்டை நடக்குது, நான் சிரிச்சு பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? என் பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பையனை லவ் பண்ணிட்டா. அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. மேல என்ன சொல்றது? மேல வீடியோல என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இல்ல ஒரு சஜஷன் கொடுங்க. அவங்க அப்பா காதல் ஏத்துக்கிற மாதிரி பண்ணட்டுமா? கொஞ்ச நாளைக்கு சண்டை போட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வீம்பு பிடிக்கிறாளேன்ட்டு சரின்னு சொல்லட்டுமா? நானும் சொல்லி நீங்களே வீடியோல சொல்லுங்க. பாய். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரே காய்ச்சலா இருந்துச்சு. நேத்து வீடியோ போலேன்ட்டு தான் இன்னைக்கு வீடியோ ரெடி பண்ணிட்டேன், போட்டிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஓகேங்க, பாய். நாளைக்கு பார்க்கலாம். பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி நானும் போட்டுறேன். ஓகேங்க, பார்க்கலாம்.